ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட your next move matters than your last mistake. In other words, I can say your next move determines your destiny. அருமையானவர்களே, இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற we see a lot of biggest challenges in our life. We had difficulties to move forward because our life has a lot of things and have a big question mark in our life. முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சவால்களையும், முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அநேக கேள்விகளோடும் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அதுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால், நாம் வாழும் வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களும் நம்முடைய இச்சைகளுமே நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சுய விருப்பங்களை live with our own understanding of life, நாங்கள் எங்களுடைய சொந்த எண்ணத்திலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதனாலே தான், அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நமக்கு நம்முடைய இச்சைகளுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் நம்முடைய பாவத்தின் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி வாழ்கிறதுனாலே தான் இன்றைக்கு நாம் முன்னேறி செல்ல முடியாத ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்வதுண்டு, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பாவத்தை குறித்தோ அல்லது இந்த காரியங்களை குறித்து எங்களுக்கு அறிவில்லை, we don't know what will cause the problem. அது ஒரு பொய்யான காரியம் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், நமக்கு எது நல்லது எது தீயது என்று நமக்கு தெரியும். வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் ஈவில். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க வேண்டும் என்பதே நமக்கு தெரியும். என்னுடைய பிள்ளை, வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட இப்படி சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய பிள்ளை வந்து உன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் நீ கல்லை கொடுப்பாயா? உன்னுடைய பிள்ளை வந்து உன்னிடத்திலே மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பாயா? கொடுக்க மாட்டாய். பிகாஸ் உனக்கு தெரியும் எது நல்லது தீமை என்று சொல்லி. அப்போ உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையை பின்னடைய செய்கிற காரியங்கள் என்ன, எதனாலே பின்னடைய செய்கிறது? why it's push it back your life. இந்த வாழ்க்கை எது பின்னடைய செய்கிறது என்று சொல்லி நீ பார்க்கும் பொழுது, அது வேறு ஒன்றுனாலும் அல்ல, உன் வாழ்க்கையிலே நீ தெரிவு செய்கிற பாதையும் அந்த பாதையிலே பாவமும் சாவமும் இருக்கிறதுனாலே தான். ஆனால் today I want to give you a hope. I want to give you a hope that Jesus Christ willing to help you to go forward, move forward. அதாவது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்புவீர்களானால், if you have faith in him and if you have hope in him, if you love him, that he wants to assure, அங்கே அவர் இன்றைக்கு உனக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறான்னு சொன்னால், நின்று போன உன்னுடைய வாழ்க்கை அல்லது தாமதித்த அங்கே whatever I can say, because your life is not going forward because of your life trapped in sinful life. உன்னுடைய வாழ்க்கை வந்து பாவத்திலே சிக்கி இருக்கிறதா அல்லது இச்சையிலே சிக்கி இருக்கிறதா அல்லது உன்னுடைய சொந்த எண்ணத்திலே சிக்கப்பட்டிருக்கிறதா, அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு நல்ல ஹல்லேலூயா நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. He is offering you today a faithful life, a hopeful life. Amen. So இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை, ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, எதிர்காலம் உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, God has a life for you, that the plan for you, that plan will never harm you, give you hope and future. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு செய்தியை கொடுக்கிறார். அதாவது அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு கடைசி, அதாவது எளிய மகன் தன் தகப்பனிடத்திலே தன் சொத்தை கேட்கிறான், தன் பங்கை கேட்கிறான். அந்த பங்கு எடுத்துக்கொண்டு போய் தான் நினைத்தது போல தன்னுடைய சொந்த எண்ணத்திலே பாவத்திலே வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழிந்து அவனுக்கு இனி வாழ்வதற்கு இடமில்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அங்கே கடைசியாக அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அவன் போய் ஒரு பன்றி மேய்க்கிற அந்த கூட்டத்தோடு சேர்ந்தான். அங்கு பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு கூட
பண்டிகை போடுகிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் பசியா இருந்த பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தது. அது பாருங்கள், சிலர் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பிள்ளையை விட்டுட்டார்களால் அடுத்தது இன்னொரு பிள்ளையை விடுவார்கள். டேக் another step and make mistake, keep making mistake and end up in life is end up in ditch. ஒரு பாதாளத்திலேயோ அல்லது அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும், ஃபினிஷ். ஆனால் இந்த இளைய மகன் என்ன செய்கிறான் பார்ப்பீர்களானால், இந்த இளைய மகன் அவனுடைய புத்தி தெரிந்த பொழுது அவன் சொல்லுகிறான் தனக்குள்ளே, என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் எத்தனை வேலைக்காரர் நல்லா சாப்பிடுகிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி, நான் என் அப்பாடத்தில் போய் பரத்தில் இருக்கிற பிதாவுக்கும் உமக்கும் எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அங்கே அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு அங்கே தன்னை தாழ்த்தி தன்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தகப்படத்தில் கேட்கிறான். அதாவது தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அந்தஸ்தை அல்லது தன்னுடைய நிலைமையை விட்டு அவர் என்ன செய்கிறான், முன்னோக்கி சென்று தன் தகப்படத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்ட பொழுது தகப்பன் அவனை வேலைக்காரனாக அல்ல, அவனை மறுபடியும் மகனாக ஏற்று அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் போட்டு மோதிரம் போட்டு பாதங்களுக்கு அங்கே பாதரட்சைகளை கொடுத்து ஒரு நல்ல ஆசனத்தில் அமர வைத்து அவனுடைய எதிர்காலத்தை திரும்பவும் ஒரு நல்ல எதிர்காலமாய் மாற்றுகிறதை இந்த ஓமையிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, what is your next move that determines your destiny? What is the next move matters than the last mistake? அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இளைய மகன் அவன் அங்கே தன்னுடைய பாவத்தை குறித்து அப்படியே அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பானே ஆனால், தன் தகப்படத்திலே போய் மன்னிப்பு கேட்பதற்கு அவனிடத்திலே கடினமான இருதயம் இருந்திருக்குமே ஆனால், அங்கே அவன் தன்னை விட்டு கொடுக்காமல் அங்கே தன் பெருமையோடு இருந்திருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அவன் தன்னை தாழ்த்தி தன் தகப்படத்தில் போய் மன்னிப்பு கேட்டு தன்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது தகப்பன் சொல்லுகிறார், இல்லை, நீ காணாமல் போனாய், திரும்பி வந்து விட்டாய், நீ மரித்து போனாய், இப்போ மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டாய், நீ என்னுடைய மகன் என்று சொல்லி அவனுக்கு மறுபடியும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சேம் திங், இன்றைக்கும் நீங்கள் நிற்கிற நிலைமையை விட்டு, whatever that mistake that you have made, do not worry about it. Leave it aside and go forward and reach Jesus. அங்கே இயேசுவை ஹல்லேலூயா தேடி போங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறந்த எதிர்காலமாய் மாறும். Because he has a plan. That plan will never harm you, to give you hope in future. God bless you.